எதையெல்லாம் இந்த உலகத்தில் முற்படுத்தி விட்டு அவர் மரணிக்கிறாரோ அதுதான் அவரது சொத்து. எதெல்லாம் அவர் விட்டு விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது. பிற்படுத்தி விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது. அப்படின்னா கத்தமன என்ன தெரியுமா? தர்மம் செஞ்சிருது. எதையெல்லாம் நீங்க தர்மம் செய்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து. மரணித்த பின்னால் சொத்தாக நீங்க அனுபவிக்காம விட்டுட்டு போற பகுதி இருக்குதே, இது உங்கள் சொத்திலேயே கணக்கே எடுக்கப்பட மாட்டாது. அது கட்டாயமாக போக வேண்டியது. ஒரு நாளும் பிள்ளைக்கு விட்டு போகின்ற சொத்து உழைப்புக்கு நன்மை இருக்குது. ஆனா நீங்க பெரிய அமௌண்ட் விட்டு போனதால உங்களுக்கு நன்மை கூட, குறைய விட்டு போனதால நன்மை குறைவுன்ற ஒரு சிஸ்டம் இல்லை. நீங்க உழைச்சது, பிள்ளைகளை நல்ல முறையில் வாழ வச்சது, இதுக்கு நன்மை என்ன செய்கிறது இருக்கிறதே தவிர பெரிசா விட்டுட்டு போறாரு, வாரிசுகளுக்கு தர்மம் செய்திருக்கிறார் என்ற லிஸ்டுக்குள்ள என்ன செய்யாது வராது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன மாலஹு, அவரது சொத்து என்பது மா கத்தம், அவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் உட்படுத்துறாரோ தர்மம் செய்கிறாரோ அதுதான் சொத்து. வமாலு வாரிதிஹி மா அஹர், அவை எதெல்லாம் பிற்படுத்தி விட்டு விட்டு செல்கிறாரோ அதுதான் அவருடைய வாரிசுடைய சொத்து. அப்படி